ஹாய் ஹலோ வெல்கம் டு தீபா பிளாக்ஸ். இது நான் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே முருகருக்கு செய்கிற சுக்கிரவார பூஜை. சுக்கிரவார டைமிங் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 வேலையில் நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை மதியானம் 1 to 2 தான் பண்ணுவேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு முருகர் பக்தியெலாம் அவ்வளோவா கிடையாது இந்த வேலாபிஷேகம் வாங்கி பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. எனக்கு எப்போவுமே என் சாய் அப்பா தான். நான் கஷ்டத்தில் இருக்கும் போது எனக்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நின்னவரும் அவர் தான். எனக்கு ஒரு நாள் கனவில் ஒருத்தர் வந்து நீ திருச்செந்தூர் கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார். நான் அப்போவும் அவர்கிட்ட கேட்குறேன், நான் முருகரை வழிபடவே மாட்டேன், நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ கண்டிப்பாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும், நீ போகும்போது சொல்லு, நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. நான் மார்னிங் எந்திரிச்சு என்ன இது நம்ம முருகரை வழிபடவே மாட்டோமே, நமக்கு ஏன் இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு நினச்சி அப்போ ஆரம்பித்தது தான் இந்த முருக வழிபாடு. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் முருகர் ஃபோட்டோ வாங்கி வச்சு செவ்வாய்க்கிழமை சுக்கிரவாரையில் வெத்தலை தீபம் போட்டு வழிபட ஆரம்பித்தேன். இந்த வேல் பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேல். இந்த வேல் வாங்கி 2 வாரம் தான் ஆகுது. இது என்னுடைய 2வது வார செவ்வாய்க்கிழமை சுக்கிரவார பூஜை. இந்த வேல் நான் வாங்க போகும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போனேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியே கிடச்சிது இந்த வேல். இந்த வேல் வந்ததுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வேலாபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் போட்டு முருகரை வழிபட ஆரம்பித்தேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கூப்பிட்ருக்கேன். என் குரலுக்கும் கண்டிப்பாக வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்